விடியற்காலை 4:30 மணி. உலகம் இன்னும் போர்வையை விளக்காத அந்த நேரத்துல அலாரத்தின் சத்தம் ஒலிக்கும் முன்பே அபிராமியின் கைகள் அதை அணைத்து விடுகின்றன. ஒரு ஆசிரியையாக பலருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அவளுக்கு அன்றைய முதல் பாடம் தன் அடுக்கலையிலிருந்துதான் தொடங்குகிறது. பாத்திரங்களின் சத்தமும் மிக்சியின் இரைச்சலும் அவள் தூக்கத்தை விரட்டினாலும் குடும்பத்தினரின் பசியை தீர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு அவளை ஓட வைக்கிறது. கணவர், குழந்தைகள், மாமனார், மாமியார் என ஒவ்வொருவரின் தேவைகளையும் ஒரு இயந்திரத்தைப் போல செய்து முடித்துவிட்டு தனக்கென ஒரு வாய் உணவை கூட நிதானமாக உண்ண நேரமில்லாமல் அரக்க பறக்க பேருந்தை பிடிக்க ஓடுகிறாள். பள்ளியின் வாசலில் காலை காற்று இதமாக வீசினாலும் அங்கு அவளுக்கு காத்திருந்தது ஒரு கசப்பான அனுபவம். தன் மகன் சரியாக படிக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் ஒரு தந்தை சக மனிதர் என்ற மரியாதையை கூட மறந்து மற்றவர்கள் முன்னிலையில் அபிராமியை தேவையில்லாமல் வசைபாடுகிறார். நீங்க என்னதான் சொல்லிக் கொடுக்கிறீங்களோ என்ற ஏளன பேச்சு அவள் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்கிறது. அந்த அவமானத்தை விழுங்கிவிட்டு உள்ளே சென்றால் அங்கே தலைமை ஆசிரியரின் கண்டிப்பு, போஷன் இன்னும் ஏன் முடிக்கவில்லை என்ற கூச்சல். அவளுடைய அர்ப்பணிப்போ அவள் எடுத்துக்கொண்ட கூடுதல் வகுப்புகளோ அங்கே கணக்கில் கொள்ளப்படவில்லை. இந்த மன உளைச்சல்களோடு வகுப்பறைக்குள் நுழையும் போது அங்கிருக்கும் மாணவிகளின் கண்கள் அவளை பார்க்கின்றன. அந்த நொடியில் அபிராமி ஒரு சாதாரண பெண்ணாக இருப்பதில்லை, அவள் ஒரு போராளியாக மாறுகிறாள். தனக்குள் இருக்கும் வலிகளை ஒரு திரை போட்டு மறைத்துவிட்டு புன்னகையோடு பாடத்தை ஆரம்பிக்கிறாள். ஏனெனில் தான் சோர்ந்து போனால் அங்கே அமர்ந்திருக்கும் பிஞ்சு உள்ளங்களின் எதிர்காலம் இருண்டுவிடும் என்பது அவளுக்கு தெரியும். பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதையும் தடைகளை தாண்டி எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் தன் ஒவ்வொரு சொல்லிலும் ஆழமாக பதிக்கிறாள். மாலை பள்ளி முடிந்ததும் ஓய்வு கிடைப்பதில்லை. கூடுதல் வருமானத்திற்காக டியூஷன் வகுப்புகள். இரவு வீடு திரும்பும்போது உடல் சோர்வை விட ஏன் இவ்வளவு லேட் என்று கேட்கும் உறவினர்களின் கேள்விகளும் வீட்டு வேலைகளை சரியாக கவனிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுமே அவளை அதிகம் சோர்வடைய செய்கின்றன. இரவு உணவு முடித்து அனைவரும் உறங்கிய பின் அடுத்த நாள் பாடத்திற்கான குறிப்புகளை தயாரிக்கும் போது கடிகாரம் நள்ளிரவை தொடுகிறது. இது அபிராமியின் கதை மட்டுமல்ல, நம் சமூகத்தில் ஆசிரியைகளாக, மருத்துவர்களாக, அலுவலக பணியாளர்களாக வலம் வரும் கோடிக்கணக்கான பெண்களின் நிதர்சனம். வெளியில் அவர்கள் சாதித்தாலும் வீட்டிற்குள் அவர்கள் வெறும் வேலைக்காரிகளாகவோ அல்லது கருத்து சொல்ல தகுதியில்லாதவர்களாகவோ தான் பார்க்கப்படுகிறார்கள். பெண்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டாம், ஆனால் சக மனிதர்களாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையை சமூகம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களின் உழைப்பை அங்கீகரிப்பதும் அவர்களின் கனவுகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதுமே நாம் அவர்களுக்கு செய்யும் உண்மையான மரியாதை. பெண்மையை போற்றுவோம், அதைவிட முக்கியமாக பெண்மையை மதிப்போம்.